அண்ணா ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது இன்னைக்கு அந்த கரடியை கொன்னே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவன் வரான். அதே மாதிரி ஏமிங் பண்றான். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி உடனே அவனுக்கு ஒழுங்கு காட்டிட்டு அவன் முன்னால வந்து அவுத்து போட்டு நின்னு, உனக்கு சுடவே தெரியல நீ அப்படிங்கிறது. அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான். காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணில் தென்படுறது, அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ். அதே மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது. கரடி வந்து நின்னுட்டு ஒரு வார்த்தை கேட்கறது அந்த ராஜாவை பார்த்து, நீ என்ன சுடவரியா இல்ல என் வரியாடா? தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. என்ன பத்தி ஐயா, என் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன, இங்கே கடை, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். விஜய பார்க்க தான் வந்தோம். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். எனக்கு ஓட்டு கிடையாது, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், இல்ல புரியல, காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. மாட்டிக்க என்ன நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம், அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? என்ன பண்ண போற? சாருக்கு செருப்பு மாட்டி விட போறேன். ஐயாவுக்கு செருப்பு மாட்டுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டிய, நாங்களும் எதுக்கு இருக்கோம்? ஏன் நம்ம வேலையை அவரு பாக்குறாரு? 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம், அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நல்லா ஆடுறதுக்காக ஒருத்தர் கிட்ட ஆட்சியை கொடுக்கணும்னா பிரபுதேவா கிட்ட தான் கொடுக்கணும். நல்லா பாடுறாருன்னா ஆட்சியை கொடுக்கணும்னா ஐயா எஸ்பிபியை தான் போய் கூட்டிட்டு வரணும். நல்லா நடிக்கிறாருன்னா ஆட்சி கொடுக்கணும்னா ஐயா சிவாஜி கணேசனா தோண்டி எடுத்துட்டு வரணும். நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்கள், காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. மாட்டிக்க என்ன நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஓ குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன், அவன் மேடை மேல் ஆடுவான். நல்லா நடிக்கிறாங்கன்றதுக்காக அவங்க கிட்ட போய் மருத்துவம் பாப்பீங்களா? நல்லா நடிப்பாராம்பா, அவரு டாக்டரா நடிச்சிருக்காரா, ஊசி போட்டு வந்துருவோம். நல்லா நடிக்கிறாருன்னா விசில் அடிச்சு கை தட்டி, அவ்வளவுதான், உனக்கு அவ்வளவுதான். கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ரகசிய சிநேகிதனை சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட சிநேகிதி. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதுல என்ன சந்தேகம் மன்னா? மன்னா, என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி இருக்கிறது. மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம் வாருங்கள். ஏன் பீதி கிளப்புகிறாய்? இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடிய காரி துப்புன அரசன் அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன உடனே இந்த வெயில்ல இந்த வேர்வையில எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கன்னியாகுமரிக்கு அவர் என்ன பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம்னா, நிறைய லாரி போகுது, நிறைய மலையெல்லாம் உடைச்சு எங்க ஊர்ல இருந்து திருடி கொண்டு போறாங்க. எத்தனை லாரிஸ்க்கு பர்மிட் இருக்குன்னு தெரியல. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால போய் நைட்டு ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்குமே இல்லை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். மணல் கொள்ளை எல்லாமே இருக்கு. அது வந்து கண்டிப்பா அவர் வந்தாருன்னா நல்லபடியா பண்ணி தருவாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் விஜய் வந்து ஆட்சியில இந்த ஒரு பொறுப்புல இருக்க முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? அவரோட குடும்பத்தையே பார்க்கலாம். அவர் எப்படி எங்களை பார்க்க போறாரு விஜய்? குடும்பத்தை அவர் பத்தியே பார்க்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எழுதி வச்சுக்க விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும். அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னமானு கூப்பிடுற நிலமா வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமானு 10 வருஷம். நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூட்டியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூட்டியா வச்சாலும் கடைசிக்கு முட்டு கொடுத்தா ஜாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். என்ன ப்ரோ, படம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, வருமானமும் நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு அரசியல் பயணம்? சிக்னல் கிடைக்கல. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. அம்மு இங்க வருவாளா, பதில கேட்டு சொல்லு. அவ இடுப்புல மடிப்புல கசங்குது மனசு, குயிக்கா வர சொல்லு. இது இப்போ இணையத்தில் கசிந்ததுனால அரசியல் ரீதியா யாருக்கு லாபம்? யாருக்குமே எந்த லாபம். அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இல்லை மேம், இந்த ஜனநாயகன் படமும் ஐயா விஜயனுடைய தீவிரமான அரசியல் செயல்பாடுகளும் ஒரே நேரத்தில் தான் ஆரம்பிச்சது. ஏறக்குறைய மதுரை கூட்டத்துக்கு பிறகுதான் இந்த படம் பற்றின அறிவிப்பு வந்தது. அதற்கப்புறமே இந்த படத்தை பற்றி பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அது என்னென்னா, உண்மை என்னென்னா, ஜனநாயகனுக்கும் அவரோட அரசியலுக்கும் எந்த ஒரு சின்ன தொடர்பு கூட கிடையாது. நீங்க சொன்ன முதல் சென்டென்ஸுக்கும் நீங்க சொன்னது 2வது சென்டென்ஸுக்குமே இல்லை, இப்போ இன்னொன்னுன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி 12, 13 வயசு 15 வயசு பையன் ஓட்டே போட தெரியாதவன் இப்போ பல வருஷமா அப்பா அம்மா ஏடிஎம்க்கு போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு XYZ கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த பையன் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் கேட்டு அவன் சொல்லுவான், அப்பா நீ ஓட்டு போடுற ஆளுக்கு தப்புப்பா, இதெல்லாம் இவங்க தப்பு பண்ணிருக்காங்க, உனக்கு இதெல்லாம் தெரியாம நீ இருந்திருக்கன்ட்டு அந்த பையன் எஜுகேட் பண்ணுவான். He teach his father and parents and his society to understand what is happening with the regular people. ஓகேவா? இப்போ அதையும் இது எல்லாமே புஷ் பண்ணி எஜுகேட் பண்ணது the only one person is தளபதி விஜய். இதுல இன்னுமே கட்சி இருக்கலாமே, உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு காட்சியை வைத்து தான் பேசுவோம். இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, பீச் படத்துல நடந்திருக்கு. அப்ப விஜய் தொடர்ந்து இந்த வேலையை பேச விடுங்க முதல்ல. என்ன படம் இது? ஓகே.
ஓகே நான் பேசுறது பேசுங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, பேசுறீங்க. தொடர்ந்து இஸ்லாமிய விரோதம் பண்ணிட்டு இருப்பாரா? பாத்துட்டு சும்மா இருப்பாங்க. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க எப்படி ஒரு சின்ன பிட்ட மட்டும் வச்சு பேச முடியும்? பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. இதான் உங்க நாகரிகமா? நீங்க பேசுறது பேசாம இல்லையா? நீங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொன்ன பிறகு பேசுங்க. ஒரு சின்ன போர்ஷன் பதில் பேசுற பிறகு பேசுங்க. பேச முடியும். இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கக்கூடிய விஜய்க்கு வக்காலத் வாங்கி பேசுறீங்க. சாரி ஓகே இல்ல நீங்க படமே பார்க்காம எப்படி இது தெரியல. டிவிக்கே வந்து ஏதாவது 10 சீட்டுக்கு மேல வந்தாங்கன்னா கதையே வேற. அது பட் ஆனா டிவிக்கேல பொட்டன்ஷியலா வின் பண்றது யார் கார்த்தி வின் பண்றனா யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? எவ்வளவு சீட் வரும் நினைக்கிறேன் டிவிக்கே? அப்படி சொல்ல முடியாது. அது தெரியலையே. செங்கோட்டையன், விஜய் அந்த மாதிரி இருக்காங்க, ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்காங்க. விஜய் ஜெயிப்பாரு உறுதியா. ஏதோ ஒரு சீட்டு இல்ல 2 சீட்டுமே ஜெயிச்சிருப்பாரு உறுதி. ஆதவர்ஜுனா நல்லா பிரச்சாரம் பண்றப்படி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேற இவரை சொன்னாங்க அருண்ராஜ், அவர் நல்லா பண்றாரா திருச்செங்கோடுல, நல்லா பிரச்சாரம் பண்றாரா, நல்ல ஒரு ரீச் இருக்கு போல. ஸோ அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு சொன்னாங்க. ஏன்னா எதுக்கான கேண்டிடேட் சம்திங் ஏதோ சொன்னாங்க, ஏதோ வீக்கோ சம்திங் ஏதோ சொன்னாங்க, அது சொன்னாங்க. பிரபு வந்து காரைக்குடியில போட்டி போறாரு. நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா நினைச்சா அவர் ஜெயிச்சிருவாருன்னு. பட் ஆனா அங்க கூட நிக்கிறவங்க பூராமே பெரிய பெரிய கைக. ஆனா சீமான் பிரசாந்த், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்னா, ஒரு கேண்டிடேட் டெபாசிட் ஆகணும் எவ்வளவு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும்னா? எத்தனை வாங்கணும் எனக்கு தெரியலையாப்பா. சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்களா ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க சொல்றீங்களா? தெரியல சொல்லு. 16.6% வாங்கணும்னா 17% வாங்கணும். 17% வாங்கணும். ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா 30. 17% என்ன கணக்குனா மொத்த ஓட்டுல இருந்து 6 ஒரு பங்கு. 6 ஒரு பங்கு வாங்கினா டெபாசிட். ஓகே ஓகே.